பாண்டிச்சேரியில் 4500 தராங்க சார். ஆந்திராவில் தெலுங்கானாவில் 5000 தராங்க சார். தொடர்ந்து இந்த மக்கள் போராடுது. இந்த ஒரு 1500 வச்சுட்டு ஒரு மாற்றுத்திறனாளிகள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் நிச்சயம் வாழ்வாதாரம் என்பது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். நான் இன்னைக்கு வாழணும், என்கிட்ட உணவு அதுக்காக மட்டும்தான் வாழணும். அதுக்கான தேவைதான். நீங்கள் 1000 பொருள் கொடுங்க, அது தப்பே சொல்லலை. அது அத்தியாவசியமா அப்படின்றத முக்கியம். எனக்கு உயிரே இல்லை, நான் கையை வச்சு ஊனி நடந்தான்னா நடக்கலான்ற கேள்வி வரும் இல்லைங்களா? நீங்கள் தானே சார் சிஎம், உங்கள் கீழே அந்த துறை இருக்குது நேரடி கட்டுப்பாட்டில். உங்களாலே செய்ய முடியலன்னா எந்த அமைச்சர்கிட்ட கொடுத்தா எப்படி செய்ய முடியும்? அப்பா உருவாக்கின துறை பையன் வந்திருக்க உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி அதை பெரிய லெவலில் கொண்டு வரணும்? இப்போ பையனை வளர வைக்கிறதுக்காக ஒரு விளையாட்டுத்துறையை கொடுத்தீங்க, எவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்குது. ஏன் உங்களால் பண்ண முடியல? அது பாராட்டு விழா வைக்கிறீங்க, கேட்க வேண்டியதானே அவர்கிட்ட. எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது வந்து இந்த விஷயத்துக்கு பாராட்டு, அவ்வளோதான். அவ்வளோதான். நடுவில் வந்து வேறு விஷயங்களை கேட்கக்கூடாது. அரசு உதவி பெறும் பள்ளி கல்லூரி துறை சார்ந்த நிறுவனங்கள் நிறைய இருக்குது, உதவி பெறும் நிறுவனங்கள். இந்த நிறுவனங்களில் கூட இந்த ஒதுக்கீடை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை? ஒன்று நீங்கள் அரசு சார்பில் பண்ண முடியல, ஓகே, அது முடியவே முடியாது. அங்கே பண்ணல, இங்கே எப்படி பண்ணல? 1300 பேர் ஃபேக் சர்டிஃபிகேட் வாங்கி வேலைக்கு போயிருப்பதா கண்டுபிடிச்சு. அப்போ இப்போ இந்த மாற்றுத்திறனாளிகள் யார் சார்? அரசு டாக்டர்ஸ். இது கேவலமா இல்லை? இதுக்கு நிச்சயம் கேவலம். இல்லை, ஒரு அரசு டாக்டர் வந்து இது அரசு வாங்கிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து எவ்வளோ பேர் கேவலமான ஒரு விஷயம். அது அரசுக்கு நிச்சயம் அவமானம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் சமூக நலத்துறை அமைச்சர் வந்து ஒரு சிறப்பு தேர்வு பற்றி ஒரு அறிவிப்பு இடத்துல சொன்னாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? இன்னும் அறிவிப்புக்காக வெயிட் பண்ணி எவ்வளோ நாள் இல்லைங்க? உங்கள் மாதிரி நானும் வெயிட் பண்ணி தான். யார்? நான் எழுத போகிறேன் அந்த எக்ஸாம். வணக்கம் தோழர். நேற்று ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடந்துச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரதிநிதித்துவம், முதல்வருக்கான ஒரு பாராட்டு விழா நடைபெற்றது. ஏன் இந்த பாராட்டு விழா அப்படின்ற எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குல்ல, சுருக்கமாக சொல்லுங்கள். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது முடிவெடுக்கும் தளங்களில் கிடையாது. மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனைகள் பேசப்பட வேண்டும்னா பேசுகிறோம், ஊடகங்களில் பேசுகிறோம், போராட்ட களங்களில் பேசுகிறோமே தவிர தொடர் போராட்டம் பார்க்குறோம். தொடர் போராட்டம் பார்க்குறீங்க, அதெல்லாமே ஏதோ ஒரு சிக்கல் வருது. அந்த சிக்கலுக்கான எங்கள் தரப்பு நியாயத்தை நாங்கள் சொல்கிறோம். கேட்கப்படாதவரின் குரல் தான் போராட்டம். போராட்டம் வந்து ஏன் கேட்கப்படவில்லை? அப்போ கேட்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும். இப்போ கேட்கும் இடத்திற்கு நம்மளை கொண்டு வந்து நகர்த்துறாங்க. அதில் வந்து 3 அடுக்கு பிரதிநிதித்துவ அரசியல் தான் நம்மளுடைய ஜனநாயகம். அதில் வந்து முதல்ல வந்து மக்களுக்கு அருகில் இருக்கக்கூடியது உள்ளாட்சி அமைப்புகள், அதற்கடுத்து சட்டமன்றம், அதுக்கடுத்து பாராளுமன்றம். இப்போ பிரதிநிதித்துவத்தில் மக்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடியது உள்ளாட்சி அமைப்புகள் தான். உள்ளாட்சி அமைப்புகள் தான் பாத்ரூமு, கல்யாண மண்டபம், கடத்தல், அதெல்லாம் புரியும் ஏற்கனவே. அதில் வந்து எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ரிசர்வேஷன் கொடுக்க முடியல, பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது வித்தவுட் பிரதிநிதித்துவம். அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நகராட்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 வார்டுக்கு மேலே இருந்ததுன்னா ஒரு மாற்றுத்திறனாளிக்கு அங்கே பிரதிநிதித்துவம். என்ன மாதிரி பிரதிநிதித்துவம்? மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கள். பிரதிநிதித்துவம்னா அவங்க எங்களுக்கு வந்து தேர்தலில் நிற்காமலேயே அரசு வந்து ஒரு மாற்றுத்திறனாளியை கவுன்சிலராக நியமனம் பண்ணும். அந்த கவுன்சிலர் வந்து நியமன உறுப்பினர். அவர் வந்து மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த எந்த ஸ்கீம் கொண்டு வந்தாலும், எந்த கட்டடங்கள் கட்டினாலும், அது எல்லாமே சம்பந்த கல்வியாக இருக்கட்டும், எல்லாத்தை பற்றியும் மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனையை பற்றி பேச வேண்டிய ஒரு இடத்துல இருப்பாங்க. அவருக்கு ஒரு மதிப்பூதியம் கொடுக்குறாங்க. அவருக்கு வந்து எல்லாருக்கும் இருக்கிற எல்லா சலுகைகளும் இருக்குது, எக்ஸப்ட் ஓட்டிங் மட்டும்தான். இப்போ அவரை நாமினேட் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா அரசு தான், கலெக்டர் தான் பண்ணுறாங்க. யார் பண்ணுவான்றது இப்போ ஓகே, யாரை பண்ணுவாங்கன்றது கேள்வி இருக்குல்ல? நிச்சயம் இருக்குது, நிச்சயம் இருக்குது. அதுதான் சொல்கிறேன். இப்போ ஒரு கலெக்டர் ஒருத்தர் பண்ணுறாருன்னா உங்களுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கிட்டீங்க, கட்சி ரீதியாக ஒரு துறையும் உருவாக்கிருச்சு. இப்போ கட்சிக்காரருக்கு மட்டும் தானே கொடுப்பன்ற கேள்வி இருக்குல்ல? அதனால தான் கரெக்டாக கேட்டீங்க. அந்த கேள்வி அங்கே மிகச்சிறப்பான கேள்வி. அந்த கலெக்டர் தலைமையில் ஒரு குழு, மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கிய ஒரு குழு இருக்குது. அந்த குழுவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அந்த குழு ஒரு இன்டர்வியூ வச்சு தான் உங்களை எடுக்க போகிறாங்க. அதுதான் ரூல்ஸ் ஆஃப் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி நிச்சயம் காட்சிக்காரர்களுக்கான அந்த யார் இருக்க தான் செய்யும். நான் என்ன கேட்குறேன்னா, அந்த பிரதிநிதித்துவங்கிறதா இப்போதைக்கு ஃபஸ்ட்டே தவிர, ஒரு ஆட்சியாளர் இருக்காருன்னா ஒரு அமைச்சர் சொல்கிற நபருக்கு தான் அங்கே வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும். அது எந்த கலெக்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, அது தொன்று தொட்டு வர்றது.
அதிமுக சரி, அவ்வளோ கட்சியில் எங்கள் ஆளுகள் இல்லை. நீங்கள் சொல்கிறது உண்மைதான். எல்லா கட்சியிலும் எல்லாரும் இருக்காங்க. இல்லை, மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தூரமாக அரசியல் படாத மக்களாக இருக்கிறாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு நீங்கள் விரல் விட்டு எண்ணிடலாம் இந்த மாற்றுத்திறனாளிகளை. இனிமேல் நாங்கள் இன்னும் கேட்குறேன் என்னன்னா, கட்சி அரசியலுக்குள் இவர்கள் வருவது என்பதுதான் மிகச்சிறப்பான விஷயம். ஏன்னா இதை ஐநா உரிமை உடன்படிக்கை என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசியல் உரிமை இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஓகே சார், ரொம்ப தெளிவாக சொல்லுங்க. இவங்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? இவங்க கையெழுத்து போட்டால் அந்த பகுதி, அதாவது அந்த வார்டுக்குள்ளார ஏதாச்சும் செய்ய முடியுமா? செய்ய முடியும்? அவ்வளவுலாம் இருக்கிற மாதிரி தெரியல. அப்போது இவங்களுக்கான ஒரு வருவாய்ன்றது என்ன மாதிரியான இருக்கும்? இவங்களுக்கு மதிப்பூதியம் மட்டும்தான் சார் கொடுக்குறாங்க. எவ்வளோ இருக்கும்? 10,000 ரூபா கொடுப்பாங்க. 10,000. நகராட்சியை பொறுத்தவரை 10,000 ரூபா கொடுப்பாங்க. பட் வார்டுகளுக்கு எனக்கு இன்னும் தெரியல. வார்டுகளுக்கு 2,000 கொடுக்குறது அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுதான் இவங்களுக்கான இந்த ஒரு தேர்வுக்கான ஒரு வெகுமதினா அந்த 2,000, நகராட்சியில் ஒரு 10,000, அவ்வளோதானே சார்? ஆனால் அப்படி அதை எடுத்துக்க வேண்டாம். அதை தவிர அவர்களுடைய அந்த பொறுப்புன்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, முன்னாடி ஒன்றுமே இல்லாத இருக்கிறாங்க, ஒரு இதுவாக இல்லாமல் இன்னைக்கு ஒரு வார்டு கவுன்சிலர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு சொசைட்டியில் அந்த ஒரு சின்ன இடத்துல முன்னாடி இருந்ததுக்கான ஒரு சோசியல் நகர்வு இருக்கு. இப்படியும் சொல்லலாம் சார். முதல்வர் பெரிய அளவில் ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாரு. இது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது சரியா தவறா? என்னை பொறுத்தவரை சரிதான். உங்களை பொறுத்த வரைக்கும் சரிதான். காரணம் எத்தனை பேர்? 13,988 பேர் இருப்பாங்க. அந்த 13,988 பேர் திமுக சார்ந்தவங்களா இருப்பாங்கன்றத கேள்வி. அது அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளோ பேர் இல்லைங்க. அதான் அவ்வளோ பேர் இருந்தால் மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் அவ்வளோ பேர் இல்லை. சரி, ஆனால் அப்படி இருக்கணும்னு தான் நானும் விரும்புகிறேன். ஏன்னா ஏதாவது ஒரு கட்சியில் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சார், எல்லா கட்சியிலையுமே மாற்றுத்திறனாளிகளுக்கான அணி உருவாகணுங்கிறது தான் நமக்கு வேண்டப்பட்ட ஒரு மிக முக்கிய விஷயம். ஏன்னா ஐநா உரிமை உடன்படிக்கையில் சரத்து 29(2) என்ன சொல்லுதுன்னா, மாற்றுத்திறனாளிகள் அரசியல் உரிமை இருக்குது, அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் எல்லா கட்சிகளிலும் கொடுக்க வேண்டும்னு கையெழுத்து போட்டிருக்கும். ஓகே சார், 8 மாதம் தான் இருக்குது. இந்த 8 மாதத்தில் என்ன செய்ய முடியும்? பெருசாக இப்போ ஒரு ஜூலை 1ஆம் தேதி ஒரு மாறுச்சுன்னா அந்த கட்சியிலேருந்து யாராவது வர்றாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். இது சிக்கல் புரியுதுங்களா? புரியுதுங்களே தோழர், புரியுது, நிச்சயம் புரியுது. 8 மாசத்துல ஒன்றும் பண்ண முடியாதுல்ல? ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எடுக்க வேண்டாம். ஏதோ ஒன்று செய்ய முடியாது. நடக்காது. உள்ளாட்சி தேர்தலில் அடுத்த வாட்டி வரும்போது தான் அந்த ஆட்சி இருந்தால் தான் இந்த விஷயம் பாசிபிள் ஆகும், இல்லைன்னா கிடையாது. சரியா இல்லையே? சட்டமாக மாறிடுச்சு. இனி அடுத்த கட்சி வந்தாலும் உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் பொழுது இந்த மாற்றுத்திறனாளி இல்லை, ஏதோ ஒரு மாற்றுத்திறனாளிக்கு கொடுத்தாகணும். அவங்க எல்லா மாற்றுத்திறனாளியும் எந்த கட்சியாக இருந்தாலும் சக மாற்றுத்திறனாளிக்கான தேவைகள் ஒரு சாய்வுதளம் போட ஒரு பாத்ரூம் கட்டுன்னு கேட்கத்தான் செய்யும். இப்போ அரசியல் ஆதாயம் யார் இதுக்கு பயலாண்டா? அரசா இல்லை மாற்றுத்திறனாளிகளா? 2 கேள்வி. மாற்றுத்திறனாளி தான் சார் எல்லாரும். இப்போ அரசு இதுக்கு பயன்பெறல. அரசு இன்க்ளூசிவ் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக திமுக பயன்பெறுதா இல்லையா? நிச்சயம் பண்ணுவாங்க. அவர் இது கொடுத்துருக்கோங்கிறதுனால நிச்சயம் அதுக்கான பயன் இருக்கும். சோஷியல் ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காங்கன்ற கிளைம் 100% இருக்கும். என்னை பொறுத்தவரை சரிதான். இவ்வளோ நாள் மற்ற மாநிலங்கள் கொடுக்கல, யாரும் செய்யலை, இவங்க செஞ்சிருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். சிறப்பு. இந்த திமுக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன செஞ்சிருக்கு? கொஞ்சம் இலவச வீட்டுமனை பட்டா, சம வாய்ப்புக்கான அந்த பாலிசி, மாற்றுத்திறனாளிகள் ஆவின் கடை வைக்கிறதா இருந்தால் அவங்களுக்கான மானியம், 2 மடங்காக அந்த கல்வி உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கு திடீர்னு மரணம் அடைஞ்சாங்கன்னா அவங்களுக்கான உதவித்தொகை, அதாவது அவங்க ஃபேமிலிக்கான உதவித்தொகை 2ஆக மாற்றிருக்கிறாங்க. அப்புறம் ஆவின் பாலகம் ஒரு கவர்மெண்ட் பில்டிங்கில் வச்சோம்னா அவங்களுக்கான இதுன்னு கொடுக்கணும், அதை ஃபீஸ் கட்ட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 60 எக்ஸாம் எழுதுலேருந்து சில இதில் விலக்கு, காது கேட்க முடியாதவங்க சில எக்ஸாம் எழுதுலேருந்து விலக்கு கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்கிரைபு, காது கேட்க முடியாதவர்களுக்கான செய்கை மொழி பயிற்சி, இப்படி ஒரு 60 அரசு உத்தரவுகள் இருக்கு. கலைஞர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லி ஒரு அழகான ஒரு வார்த்தையை கொண்டு வந்து சேர்த்தது அனைவராலும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அவர் இருக்கும் ஆட்சி காலத்தில் ஒரு சில விஷயங்கள் செஞ்சாங்க. இப்போ இருக்கிற அந்த திமுக ஆட்சி காலத்தில் 4 ஆண்டுகள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்ற கேள்வி ஒன்று இருக்குது. அவர் செய்திருக்கிறது அந்த சில விஷயங்கள் ரொம்ப முத்தாய்ப்பானது, ஒப்பிட முடியாத சில விஷயம். சிலதில் ரொம்ப முத்தாய்ப்பாக இன்னும் செய்ய வேண்டியது அரசு உத்தரவு 151 மாற்றுத்திறனாளிகள் 2 ஆண்டுகள் தொகுப்பூதியத்தில் இருந்தால் அவங்கள கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசு உத்தரவு. அதை கொஞ்சம் அதிகாரிகள் அதை இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தியிருக்கணும். அதே மாதிரி அரசு உத்தரவு 20 அது வேலைவாய்ப்பு, மாற்றுத்திறனாளிகளுக்கான பின்னடைவு காலி பணியிடங்களுக்கான சிறப்பு தேர்வு, இந்த 2ம் தொய்வில் இருக்குது. நம்ம கணக்கில் வரவில் வச்சு தான் ஆகணும். ஆனால் நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த கடைக்கோடி மாற்றுத்திறனாளிகள் அந்த உதவித்தொகை இருக்குது பார்த்தீங்களா, அது 1000லேருந்து 1500 வாங்கினவங்களுக்கு 2000 கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான சிறப்பு இல்லங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
இது மாதிரி லெப்ரசி க்யூர்டு பீப்புளுக்கு சில விஷயங்கள் சார், 21 வகை மாற்றுத்திறனாளிகளுக்கு சில விஷயம் பண்ணியிருக்காங்க. அந்த முகச்சிதைவு நோய் உங்களுக்கு பார்த்தீங்களா சார், டயானான்னு ஒரு பொண்ணு, அந்த வாய் வந்து அதெல்லாம் இப்போ மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தான் ஏகப்பட்ட தேவைகள் இருக்குது. இப்போ அதை வந்து அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்லேயே வந்து சில அந்த குழந்தைகளுக்கான காப்பகம் மாதிரி, அதாவது காலையில் பிள்ளைகளை விட்டுட்டு பேரண்ட்ஸ் வெளில போய்ட்டு வர மாதிரி, இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துருக்கு. ஒரு கிரவுண்ட் சேஞ்சஸ் ரொம்ப சிம்பிள் சார். நீங்கள் 1500 ஒரு மாதத்தில் 1500 வாங்கினா இது ஒரு மாற்றுத்திறனாளியால் செலவு செய்ய முடியுமா? அவருடைய தேவைகள் பூர்த்தி ஆக முடியும்? நிச்சயம் அதிகப்படுத்தணும். போதாமைகள் இருந்து கொண்டு தான் இருக்குது. எவ்வளோ சார்? பாண்டிச்சேரியில் 4500 தராங்க சார், ஆந்திராவில் தெலுங்கானாவில் 5000 தராங்க சார். தொடர்ந்து இந்த மக்கள் போராடுது. இந்த ஒரு 1500 வச்சுட்டு ஒரு மாற்றுத்திறனாளிகள் என்ன செய்ய முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயம் அரசு ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, இந்த துறை வந்து யார்கிட்ட இருக்குது? முதலமைச்சர்கிட்ட இருக்குது. அவருக்கு கொஞ்சமாச்சு இதை பற்றியான சிந்தனைகள் இருக்கான்றது தான் கேள்வி. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற மாநிலம், உங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு மாநிலம்னு வச்சிங்களேன், சின்ன ஸ்டேட்டு கொடுத்துட்றாங்க. நீங்கள் கதை சொல்லலாம். இந்த பக்கம் போங்க, ஆந்திராவில் தெலுங்கானா 5000 கொடுக்குறேன். அதுவாது ஒரு 5000 வச்சு கூட ஒரு குறைந்தபட்ச செலவுகளை செய்யலாம். வெறும் 1500 கொடுத்தா ஒரு மக்கள் ஒரு மாற்றுத்திறனாளி அவனால செலவுகளை பூர்த்தி செய்ய முடியுமா? நிச்சயம் அந்த கோரிக்கைகள் ரொம்ப நியாயமான கோரிக்கைகள், அதிகப்படுத்த வேண்டியிருக்காங்க. ஏன் செய்யல இருக்குது அது தெரியல, அது எனக்கு தெரியல. ஆனால் அந்த கோரிக்கைகள் ரொம்ப நியாயமான கோரிக்கைகள். இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா, இந்த முதுகுத்தண்டு வடம் பாதிக்கப்பட்டவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த தேவைகள் இன்னும் அதிகமாகவே இருக்குது. இப்போ கத்தீட்ரு வாங்குறதுலேருந்து இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமை அவ்வளோ சரியாக இல்லை அப்படிங்கிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் நம்மள்ட்ட ஒரு 72லேருந்து 75 விதமான ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த ஸ்கீம்ஸ் எதுவும் அங்கே கிடையாது. அங்கே வெறும் இந்த 5000 rupees கொடுக்குறது தான் அதிகமாக இருக்கே தவிர அசிஸ்டிவ் டிவைசஸ் இருக்காங்க இல்லையா சார். வாழ்வாதாரம்ன்றது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். நான் இன்றைக்கி வாழணும், என்கிட்ட உணவு அதுக்காக மட்டும்தான் வாழணும், அதுக்கான தேவை தான். நீங்கள் 1000 பொருள் கொடுங்க, அது தப்பே சொல்லலை, அது அத்தியாவசியமா அப்படின்றது தான் முக்கியம். எனக்கு உயிரே இல்லை, நான் கையை வச்சு ஊனி நடந்தான்னா நடக்கலான்னான்ற கேள்வி வரும் இல்லைங்களா? அதை செய்யலை. இல்லை, இந்த 1500 ரூபாயை 5000 ரூபாய் மாற்றணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அது நம்ம கொடுக்கணும். நாங்களும் அதுக்கான கோரிக்கைகளை நாங்களும் வச்சோம். அந்த போராட்டத்துக்கான ஆதரவும் நம்ம கொடுத்துருக்குறோங்கய்யா. அந்த மாற்றத்தை தமிழ்நாடு அரசு செய்யணும். அதிகாரிகள் அதை சரியான இடத்துல நிதிநிலைமை பற்றாக்குறைன்னு சொல்கிறத விட நீங்கள் ஒரு பட்டியலிட்டீங்க, இவ்வளோ செஞ்சார், 60 செஞ்சார். இந்த வேலை வாய்ப்பில் மாற்றுத்திறனாளிக்கான சிக்கல் முறையான விஷயங்களை அரசு செய்தான்றது தான் கேள்வி. ரெண்டு செய்யுதா இல்லையா? இல்லைங்கய்யா, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். இருக்குங்கிறதுல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுக்கான கமிட்டிஸ் போடுறாங்க, அது எக்ஸ்பர்ட் கமிட்டி கூடுறாங்க. அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டிஸ் என்ன செய்யறாங்க, இந்த 4% இடஒதுக்கீடுக்கான அந்த அந்த பட்டியல் கண்டறிகிறாங்களே, அந்த கண்டறிகிறத திரும்ப அந்த லிஸ்ட் வெளியில் வர மாட்டேங்குது. அதுக்கான நீங்கள் தானே சார் சிஎம், உங்கள் கீழே அந்த துறை இருக்குது, நேரடி கட்டுப்பாட்டில். உங்களாலே செய்ய முடியலன்னா எந்த அமைச்சர்கிட்ட கொடுத்தா எப்படி செய்ய முடியும்? அவங்க செய்யணும்னு நினைச்சாலும் அதிகாரிகள்கிட்ட அந்த சிக்கல் இருக்குது சார். நாங்கள் சட்டமன்றத்தில் அறிவிக்கிறாங்க, மழுப்பக்கூடாது சார் ஒரு விஷயத்தை. அதாவது ஒரு முதலமைச்சர் உங்கள் கட்டுப்பாட்டில், நேரடி கட்டுப்பாட்டில் உங்கள் துறை இருக்குது, உங்கள் அப்பா உருவாக்கின துறை, பையன் வந்திருக்க உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி அதை பெரிய லெவலில் கொண்டு வரணும்? இப்போ பையனை வளர வைக்கிறதுக்காக ஒரு விளையாட்டுத்துறையை கொடுத்தீங்க, எவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்குது, ஏன் உங்களால் பண்ண முடியல? அதிகாரிகளை உங்களால் வேலை வாங்க முடியலையா, இல்லை உங்களுக்கு வேலை வாங்க தெரியலையான்ற 2 கேள்வி மக்கள் முன்வைப்பாங்க. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் முன்வைக்கிறாங்க, நாங்களுமே சேர்ந்து முன்வைக்கிறோம். சில விஷயங்கள், அதாவது இவங்க செய்திருக்கிற நல்ல விஷயங்களுக்கு தான் பாராட்டே தவிர, இந்த விஷயங்கள், இந்த போதாமைகள் இருக்குது, அந்த போதாமைகளுக்கு அட்ரஸ் பண்ணலைன்னா அட்ரஸ் பண்ணலை தான் சார். நாங்களும் சேர்ந்துடும். எத்தனை சதவீதம் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க? 4% இடஒதுக்கீடுன்னு சொல்கிறாங்க. இதில் எத்தனை சதவீதம் செஞ்சுருக்காங்க? எதனா ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா? டேட்டா இல்லை சார், டிஸ்அக்ரிகேட்டட் டேட்டா இல்லை. டிஸ்அக்ரிகேட்டட் டேட்டா இல்லை சார். டிஸ்அக்ரிகேட்டட் டேட்டா இல்லை தோழர், டேட்டா இல்லை. அதாவது மாற்றுத்திறனாளி ஐநா உரிமை உடன்படிக்கை டிஸ்அக்ரிகேட்டட் டேட்டா கொடுங்கன்றாங்க. டிஸ்அக்ரிகேட்டட் டேட்டா இல்லாததான் சிக்கல். இப்போ சோஷியல் ரெஜிஸ்ட்ரியில் இப்போ ஒரு டேட்டா எடுத்துகிட்டு இருக்காங்க, அதில் மாற்றுத்திறன், இப்போ நாங்கள் டிஎன் ரைட்ஸில் தோழர், டிஎன் ரைட்ஸில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அந்த ப்ராஜெக்டில் மாற்றுத்திறனாளிகள் அப்ளை பண்ணும்போது நிறைய பேர் டிஸ்குவாலிஃபை ஆகிறாங்க. ஏன் டிஸ்குவாலிஃபை ஆகிறாங்க? நான் ஸ்டியரிங் கமிட்டியில் உட்காந்து எத்தனை பேர் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது தான் இப்போ அந்த ரெக்ரூட்மெண்ட்டையே ஸ்டாப் ஆயிருக்கு. குறைந்தது அதில் இருங்க, இதில் மானிட்டரிங் கமிட்டின்னு ஒன்று இருக்கணும் சார். மானிட்டரிங் கமிட்டியில் முடிவெடுக்கிற இடத்துல நாங்கள் இல்லை. எல்லாருமே ஒருத்தர் வலிந்து கேட்குறாங்க, ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க நயந்து கேட்குறாங்களே தவிர, எல்லாம் 2 பேருமே கேட்குற இடத்துல தான் இருக்குமே தவிர, அந்த டேட்டா இம்ப்ளிமெண்டேஷன் இடத்துல மாற்றுத்திறனாளிகள் இல்லை சார். அதுதான் குறிப்பாக சொல்லணும். ஒரு 12 லட்சம் அரசு ஊழியர்கள் இருப்பாங்களா? இருப்பாங்க தோராயமாக சொல்கிறேன். இதில் ஒரு 4%னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 48,000 சம்திங் குள்ளார இருக்கணும். ஒரு 4%னா
எவ்வளோ பேர் இருப்பாங்க? எனக்கு என்னுடைய அனுமானத்துக்கு தொடர் ஒரு 13,000 to 15,000 பேர் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மீதி இல்லை தொடர், மீதி அந்த அது 40 ஏன் கொடுக்கல அப்படின்ற கேள்வி இருக்கு. நிச்சயம் இருக்கு. இது வந்து அயோக்கியத்தனமா இல்லையா? இது அயோக்கியத்தனம்ன்ற வார்த்தை நான் பயன்படுத்த மாட்டேன். இல்லை இல்லை, எனக்கான உரிமை தவறு தொடர். இல்லை தொடர், எனக்கான உரிமை, உங்களுக்கான உரிமை, எனக்கான உரிமை, நானே வேலை தேடி எனக்கான உரிமை. நான் கேட்குவேன், எனக்கு ஏன் கொடுக்கலன்னு சொல்றது. ஒட்டுமொத்தமாக ஒரு 25,000 பேருடைய வேலை வாய்ப்பை ஒரு துறை பறிச்சு எடுக்குது. 25,000 குடும்பங்கள் இதில் வந்து பலன் பெறும். அவங்களால முடியல, நடக்க முடியாதவங்கள், பார்வையற்றவர்கள், கை கால் இல்லாதவங்க, அவங்க வேலை வாய்ப்பை ஒரு துறை சார்ந்த ஒரு அதிகாரிகளோ இல்லை துறை சார்ந்த அமைச்சரோ யாரோ பார்த்தும் பார்க்காம இருக்கிறது சரியா? சார் தவறு தொடர். ஏன்னா இப்போ ஜியோ நம்பர் 20 பற்றி நம்ம கேள்வி எழுப்புறாங்க. இப்போ கடந்த சட்டமன்றத்தில் இந்த ஜியோ நம்பர் 20க்கான அறிவிப்பு வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிகிறதுக்கு முன்னாடியே வரும்னு சொன்னாங்க. அது வராமல் போகுது. எங்களுக்கு அதில் குழப்பம் இருக்குது. ஏன் இது வரமாட்டேங்குது? ஏன்னா பேக்லாக் வேக்கன்சிஸ்னு ஒன்று இருக்குது தொடர். இப்போ இந்த பேக்லாக் இவங்களோட சிக்கல் எங்கே வருதுன்னா, இதை புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல இவர்கள் இல்லை. இப்போ ஒரு வருஷத்தில் இந்த பர்சனுக்கு வேலை கொடுத்துருக்கணும், அதை கொடுக்கல. அப்போ அது ஒரு மாற்றத்தினாலே பாதிக்கப்படுறாரு. அப்போது நாங்கள் என்ன கேட்குறோன்னா, கான்ட்ராக்டில் வேலை எடுத்து வச்சுருக்காங்கல்ல, அந்த கான்ட்ராக்டில் வேலை எடுத்து வச்சுருக்கவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமா, இல்லை படித்து முடிச்சுட்டு இப்போ இந்த வருஷம் வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு கொடுக்கணுமா அப்படின்னும் பொழுது இந்த ரெண்டுத்துக்குமான சிக்கல் இருக்குது பாருங்கள். அப்போ அதிகாரி என்ன எடுக்கிறாங்கன்னா, புதுசாக வர்றவங்களுக்கு தான் நம்ம கொடுக்கணுங்கிறாங்க. அப்போ இவ்வளோ நாளாக கான்ட்ராக்டில் வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு என்ன? இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்போ 20,000 பேர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2000 to 3000 மாற்றுத்திறனாளிகள் கான்ட்ராக்டில் 151 ஜிஓ கீழே கேட்குறோம். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இவ்வளோ நாள் நாங்கள் வேலை பார்த்துட்டோம். வேலை பார்த்த மாற்றுத்திறனாளிகளுக்கு புதுசாக படிச்சுட்டு வந்த மாற்றுத்திறனாளிகள் ஒரே எக்ஸாம் எழுதும்போது எங்களால் கிடைக்காதுன்னு சொல்கிறோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் அந்த உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு சோபாதேவி வழக்குன்னு ஒரு வழக்கு இருக்குது, அந்த வழக்கை காரணம் காட்டி மறுபடியும் இந்த இவங்களை வந்து நம்ம பண்ண முடியாது, எக்ஸாம் வைக்கணும் நாங்கள் வேணா 20 மார்க் எக்ஸாம் வைக்கணும் நீங்கள் சொல்கிறீங்களா? இந்த டிஎன்பிசி சிறப்பு தேர்வு ஒன்று வச்சாங்களா? வைக்கல தொடர். அதுதான் பிரச்சனை. நீங்க ஏன் கேட்கல? நாங்க கேட்டுட்டே இருக்கோம். நாங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சு இல்ல பாராட்டு விழா வைக்கிறீங்க, கேட்க வேண்டியதானே அவர்கிட்ட? எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது வந்து இந்த விஷயத்துக்கு பாராட்டு, அவ்வளவுதான். நடுவில் வந்து வேற விஷயங்களை கேட்கக்கூடாது, வேண்டுகோளா வைங்க, எழுத்துப்பூர்வமாக கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்களே தவிர மற்றபடியான விஷயங்கள் இல்லை. ஏன்னா அதாவது தொடர், இந்த 40,000 மாற்றத்தை எங்களை பொறுத்த இப்போ நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். கேட்கிற இடத்துலேருந்து கொடுக்குற இடத்துக்கு வரந்தாலே ஒழிய இந்த சிக்கல்கள் தீர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுங்க முடிச்சுக்கிறேன் நான். சொல்லுங்கள். ஏன்னா இந்த சிக்கல் நாங்கள் எங்கே இருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, பெரிஃப்ரியில் பவுன்சிங் ஆடிக்கிட்டு இருக்கோமே தவிர நாங்கள் முடிவு எடுக்கிற இடத்துல இல்லை. அப்போ நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து தேர்வில் வேலைக்கு ஏற்கனவே வேலை பண்ணிட்டு இருக்கவங்களை கன்ஃபார்ம் பண்ணணுமா இல்லை புதுசாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னா அந்த இடத்துல அப்போ இவ்வளோ நாளாக செய்யாமல் விட்டதுடைய தவறு யார்? அப்போ நீங்கள் திடீர்னு 45 வயசு இருக்கிற ஆளுக்கு எக்ஸாம் வச்சோன்னா அவருடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும்? கடந்த முறை இப்போ நாங்கள் நம்ம நீதியரசர் ஹரிபரந்தாமன் இருக்காங்க, ஹரிபரந்தாமன் ஐயாவை கூப்பிட்டு போயே அட்வைஸ் பண்ணோங்க. ஹரிபரந்தாமன் சொன்னாங்க ஏற்கனவே டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் வச்சு எடுத்திருக்காங்க இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா புதுசாக படிச்சல் கிடைக்காது சார். அந்தந்த வருஷமே அந்தந்த வேலை வாய்ப்பை கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கான பொறுப்பு கொடுக்கணுங்கிறது தான் முக்கியம். எங்களுக்கு நாங்கள் வச்சுக்க கோரிக்கை என்னன்னா, டிஎன்பிஎஸ்சியில் ஒரு மெம்பர் மாற்றுத்திறனாளி இருக்கணும்னு கேட்குவாங்க. அரசு பணிகள் தான் உங்களால் கொடுக்க முடியல, தனியார் பணிகளை கொடுக்கலாம்ல? அதுக்கும் நான் இடஒதுக்கீடு, அரசு பெறும் உதவி பெறும், அரசு உதவி பெறும் பள்ளி கல்லூரி, அதே மாதிரி தனியார் அரசு உதவி பெறும் தனியார் அமைப்புகள் வந்து இப்போ லயோலா காலேஜ் இருக்குது சார், அரசு உதவி பெறும் தனியார் இல்லை. ஆனால் மைனாரிட்டியில் வருதே கொடுக்க முடியாதுன்றாங்களே. நம்ம கேள்வி கேட்குறேன், இன்னொரு தடவையும் கேள்வி கேட்குறேன். அரசு உதவி பெறும் பள்ளி கல்லூரி துறை சார்ந்த நிறுவனங்கள் நிறைய இருக்குது, உதவி பெறும் நிறுவனங்கள். இந்த நிறுவனங்களில் கூட இந்த ஒதுக்கீடை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை? ஒன்று நீங்கள் அரசு சார்பில் பண்ண முடியல, ஓகே, அது முடியவே முடியாது. அங்கேயே பண்ணல, இங்கே எப்படி பண்ண முடியும்? இங்கே ஏன் பண்ண முடியலன்றது, நீங்கள் தாங்க அரசு, நீங்கள் தான் பணம் கொடுத்து உதவி பண்ணுறீங்க அந்த நிறுவனத்துக்கு. ஒரு ஊனமுற்றவர்களுக்கோ யாருக்கோ ஒருத்தவங்களுக்கோ ஒரு துறை சார்ந்த அதிகாரிகிட்ட சொல்லி, எப்பா அவங்களுக்கு அது ப்ரைவேட்லையாவது கொடுங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 1,00,000 பேர் பயன்பெறுவாங்கல்ல, ஏன் அதை கூட செய்யலை இந்த அரசுன்றத கேள்வி. டியூட்டி பேரரில் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு தான். ஆனால் டியூட்டி பேரரில் நம்ம வந்து அரசை மட்டும் பார்த்துட்ருக்கோம், ப்ரைவேட்டுக்கு இதில் பார்ட்டியே இல்லாத மாதிரி இந்த சமூகம் பழகிருச்சு. இப்போ எய்டட் காலேஜஸில் உதாரணத்துக்கு மைனாரிட்டி காலேஜ் சொன்னால் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க, அட்மிஷனே நாங்கள் பார்த்து கொடுக்குறது தான்றாங்க. காலேஜை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ஸ்கூல்ஸ் மக்களுடைய வரிப்பணத்தை நீங்கள் வந்து அரசு சார்ந்த பள்ளி கல்லூரி நிர்வாகம் கோர்ட்டில் கேஸ் இருக்கு வாங்கிக்கிட்டு நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் ஒரு அரசு என்ன செய்யணும்? அதை செய்த அந்த அரசுன்றதா கேள்வி. செய்யல சார், செய்யல தான் சொல்லணும், செய்யுதுன்னு சொல்ல முடியாது. ஓகே சார், இல்லைங்க எய்டட் காலேஜஸில் தோழர் இந்த ஒரு விஷயமாக நான் கேட்க வருது, அரசாங்கம் இந்த விஷயத்தில் ஒரு அயர்ன் ஹேண்ட், ஒரு கடினமான போக்கை எடுத்தாலே ஒழிய
இந்த இடஒதுக்கீடுங்கிறது அரசு உதவி பெறக்கூடிய தனியார் பள்ளிகள்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இப்போ டயசிஸ் காலேஜ் ஸ்கூல்ஸாக இருந்தாலும் காலேஜஸாக இருந்தாலும் அல்லது மைனாரிட்டி ஸ்கூல்ஸோ காலேஜஸோ அது நடைமுறைக்கு வராது. இது வந்து உடனே கோர்ட்டுக்கு போயிடுறது. கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு முடிவு எடுக்கிறதும் இல்லை. நீங்கள் ஐயா 2 விஷயம் நான் பார்க்குறேன். அந்த வழக்குகள் எங்கே வர்றதில்லை, விசாரணைக்கே வர்றது கிடையாது. அரசும் எடுக்க மாட்டேங்குது, அரசு உதவி பெறக்கூடிய ஸ்கூல்ஸு காலேஜஸும் எடுக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு தோழர், பிரைவேட் ஸ்கூல் நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இந்த சிசிஐலாம் இருக்குது இல்லைங்களா, இப்போ புதுசாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறோம்ல, புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடும் பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறத தனியார் அதை ஒரு கிளாஸாக வைங்க அப்படின்னு சொல்கிறோம். அந்த கிளாஸ் வர மாட்டேங்குது. இதில் இன்னும் ஒரு நீங்கள் எனக்கு ரொம்ப தேங்க்யூ ஃபார் திஸ் கொஸ்டின் ஐயா. இந்த சிக்கல்களுக்கு வடிகால் எங்கே வரணும்னு கேட்டிங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் ஆணையம்னு ஒன்று இருக்குதுங்க சார். அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையம் வந்து எல்லாத்துலேயும் கன்சல்ட் பண்ணப்படணும். இன்னொரு பெரிய சிக்கல் நான் சொல்லிடுறேன், மாற்றுத்திறனாளி அல்லாதவர்கள் மாற்றுத்திறனாளியாக பொய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய் உட்கார்றதும் ரொம்ப மிகப்பெரிய லெவலில் இருக்குது. இப்போ இதையெல்லாம் தடுக்கணும்னா இந்த ஆணையம் தான் கண்காணிப்பு அதிகாரமாக இருக்கணும் சார். இந்த ஆணையமே உங்களால் உருவாக்கப்பட்டது, அந்த ஆணையத்துல மாற்றுத்திறனாளியால உருவாக்கப்பட்டது, அவர் துறையின் கீழே இருக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்களை ஒதுக்கீடு செய்யக்கூடிய ஆணையம் என்பது வேறு, மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய ஆணையம் 2 வேறு இருக்கு. இப்ப இந்த புது ஆணையம் வந்து இப்பதான் உருவாக்கியிருக்காங்க, 30 வருஷமா இல்லாம அது இருந்தும் கொடுக்காம இருந்தாங்க பியூரோக்ராட்டிக் செட்டப்ல. இப்ப மாற்றுத்திறனாளிகள் ஆணையம் உள்ள வந்திருக்கிறாங்க. ஆனால் அதுக்கான ஃபுல் கெப்பாசிட்டியை கொண்டு வந்தால் மட்டும்தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி ஒருத்தர் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்கன்னா, இப்போ மதுரை ஹைகோர்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 1300 பேர் ஃபேக் சர்டிஃபிகேட் வாங்கி வேலைக்கு போயிருக்கிறதான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இப்போ இந்த மாற்றுத்திறனாளிகள் சார் அரசு டாக்டர்ஸ் இது கேவலமா இல்லையா? இது நிச்சயம் கேவலம். இல்ல ஒரு அரசு டாக்டர் வந்து இது அரசுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறது எவ்வளவு பேர் கேவலமான ஒரு விஷயம். அது அரசுக்கு நிச்சயம் அவமானம். ஏன் இது அரசு நடவடிக்கை எடுக்கல? எடுக்கணும். இனிமேல் நாங்கள் என்ன கேட்க நாங்கள் எடுக்கணும் சார், அவ்வளோதான். எப்போ எடுக்க போகுது எனக்கும் சொல்ல தெரியல. மாற்றுத்திறனாளிகளை பொறுத்து நான் சர்டிஃபிகேட்டுங்களையும் தோழர், சர்டிஃபிகேட்னா நீ நடந்து பாரு, இந்த இவ்வளவு 50 வருது 60 வருது அப்படி போடக்கூடாது சார். எம்ஆர்சி கிரேடிங் அப்படின்னா இது வந்து முழுமையாக செக்அப் பண்ணி கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி தான் ஒருத்தர் மாற்றுத்திறனாளின்னு சர்டிஃபை பண்ணும். இந்த 2006 to 2011 இருக்கும்போது ஒரு 200 ஆசிரியர்கள், 2008 2009 ஒரு 100 ஆசிரியர்கள், 2011 இந்த ஸ்பெஷல் இது வந்து டெட் குரூப் 4 வந்து ஒரு 260 கிட்டத்தட்ட இவ்வளோ பேர் வந்து வேலை வாய்ப்புகளை பெற்றது வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக பொதுவாக தெரிகிற விஷயம். அதுக்கப்புறம் ஒரு 10 ஆண்டுகள் இல்லை, அதுக்கப்புறம் 10 ஆட்சிகள் வந்து அதிமுக ஆண்டாங்க, 4 ஆண்டுகள் வந்து திமுக ஆண்டாங்க. இல்லை, என்ன பண்ணாங்கன்ற கேள்வி. ஒரு 1400 பேருக்கு உங்க சட்டசபையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 4% இடஒதுக்கீடு 1400 பேருக்கு பொசிஷன் கொடுத்துருக்கேன்னு சொல்றாங்களே தவிர அந்த பிளாக்லாக் நீங்க கரெக்டாக சொன்னீங்க. முதல்ல கேட்ட கேள்விக்கும் இப்பயும் சொல்லிட்டீங்க. கடந்த 15 ஆண்டுகள் சொல்றோம் இல்லையா, அந்த 15 ஆண்டுகள்ல போட்ட எல்லா ரெக்ரூட்மெண்ட்லையும் 4% சார், முன்னாடி 3%. 2016 சொன்னீங்கல்ல தோழர், 16 மாற்றுத்திறனாளி சட்டம் 3% வந்தது 4% ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கு பின்னாடி போட்ட அந்த வேலை வாய்ப்புகள்ல 4% இருந்திருக்கணும் சார். 4% இல்ல சார், இன்னும் சொல்றேன் வந்து சார் என்ன சார் பண்ணீங்க அப்படின்னு கேள்வி. இல்ல பண்ணல. அப்ப மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன செஞ்சார் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வி. இந்த ஒரு விஷயத்துல மாற்றுத்திறனாளிகளுக்கான சில விஷயங்கள் செய்திருக்கிறாரு. 60 அரசு உத்தரவுகள், அந்த 60 எனக்கு உங்க இலவசம் கொடுக்குறாங்களே இல்ல கேளுங்க சார். மக்கள் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இலவசம் வேணாம் சார், வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுங்க, இருக்கிற சட்டமாக ஏற்றப்பட்டது நீங்க ஏற்றினது அதை முதல்ல எங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு தான் கேட்குறாங்க மாற்றுத்திறனாளிகள். அது ஏன் செய்ய முடியல உங்களால்? இந்த செய்யலைன்னா தப்பு தான் சார், அதெல்லாம் மாற்றம் கிடைச்சால. இது செய்யணும், இது செய்யலை. இதை செய்கிற இடத்திற்கு நம்ம வரணும். இப்போ எங்களோட பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அரசியல் பேசுகிறது மாற்றுத்திறனாளிகள் என்ன நம்ம ஒரு அழகாக சொல்லுவாங்க, நீ அரசியல் பேசலை, உனக்கான அரசியலை நீ பேசாவிட்டால் நீ வெறுக்கும் அரசியலால் ஆளப்படுவாயின்னு ஒரு லெனினுடைய கோட் இருக்கு. அப்போ இந்த விஷயங்களில் மாற்றுத்திறனாளிகள் அந்த இடத்துல முடிவெடுக்கிற இடத்துல, இப்போ நாங்கள் இது என்னன்னா எல்லாமே ரிப்பேர் செய்கிற இடத்துல தான் நாங்கள் இருக்கோமே தவிர முடிவெடுக்க அதை ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல நாங்கள் இல்லை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்குது, சமூக நலத்துறை அமைச்சர் வந்து ஒரு சிறப்பு தேர்வு பற்றி ஒரு அறிவிப்பு இடத்துல சொன்னாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? இன்னும் அறிவிப்புக்காக வெயிட் பண்ணிட்டு. எவ்வளோ நாள் இல்லைங்க, உங்கள நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். யார் நான் எழுத போறேன் அந்த இல்லைங்க, யார் மாற்றுத்திறனாளி. இப்போ சார் நான் உங்களுக்கு ரொம்ப சொல்கிறேன், நீங்கள் நேரடி தொடர்பில் இருந்தீங்க, சமீபத்தில் பார்த்தீங்க, மீட்டிங்கில் இருக்கு. ஐயா இந்த மாதிரி இவ்வளோ கொடுமைலாம் நடக்குது, தயவுசெய்து ஏதாவது நடவடிக்கை எடுங்க, உங்கள் துறை நீங்கள் தான் அதுக்கு அமைச்சர் ஐயான்னு பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது சொல்லியிருக்கலாம்ல. ஒன்றும் சார் 151 பற்றி நானும் சொன்னேன்.
பட் அது எல்லாத்தையும் ஸ்பைரல் பண்ணி விட்றாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் காட்டுறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தோட ஆர்டர் 2 காமிச்சோம். சில முன்மாதிரிகளும் இருக்குது சார். 14 மாற்றுத்திறனாளிகளை ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஐயா இங்கே என்னென்னா ஐயா, ஒரு அதிகாரிகள் சொல்கிற இடத்துல நாங்கள் சொல்கிறோம், சரி அவங்களோட வெயிட்டேஜ் வேறையாக இருக்குது, நாங்கள் பேசுகிற வெயிட்டேஜ் வேறையாக இருக்குது சார். அந்த டெசிஷன் எடுக்கும் பொழுது இதுதான் அஃபர்ம், இதுதான் சரி அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு. அதாவது தொடர் நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதுக்கு பேரலாகவே இன்னொரு நெகட்டிவான ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை அடித்து இல்லைங்க சார், இதோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் சார். நான் சமீபத்தில் ஒரு கோர்ட்டு இப்போ இந்த மாற்றுத்திறனாளி ஆணையத்தின் சார்பாக திருநெல்வேலி போயிருந்தோம். அப்போ ஒரு வழக்கு ஒன்று வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கும் வந்து 2500 ரூபாய் படி கொடுக்கணும், போக்குவரத்து படி கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அப்போ அங்கே ஆப்போசிட் சைடு சொல்கிறாங்க, இவங்க கோயில் ஊழியர், அப்போ இவங்களுக்கு கொடுக்க முடியாது, அரசு ஊழியர் ஹெச்ஆர்என்சி ஊழியர் வேற, இவங்க வேற அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க, அவரே என்ன சொல்றாரு, ஹெச்ஆர்என்சி கமிஷனருக்கான சம்பளமே கோயில்கள்லேருந்து தான், கோயிலோட கான்ட்ரிபியூஷன் தான் போகுது அப்படின்னாரு. அப்போ நாங்கள் என்ன கேட்டோன்னா, ஹெச்ஆர்என்சி கமிஷனருக்கு இது கொடுக்க முடியுது, உங்களால் சம்பளம் இவங்களுக்கு கொடுக்க வேண்டியதான்னு கேட்குறேன். அப்போ பாயிண்ட் என்ன, இதை அந்த இடத்துல நான் இருந்ததுனால இந்த சட்டம் வந்து யாருக்கு போய் சேரணுங்கிற லீவரேஜ் எடுக்க முடியுது. ஐயா தோழர், இப்போ மாற்றுத்திறனாளிகள் சட்டத்துக்காகத்தான் இந்த ரூல்ஸ் உருவாக்கப்படணும். இந்த ரூல்ஸ் மாற்றுத்திறனாளி சட்டத்தை காலி பண்ற மாதிரி உருவாக்கிக்கூடாது. இந்த ஒரு முடிச்சுக்கிறேன். எங்களுக்கு எங்க வருது சிக்கல்னா, இது எல்லாமே முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் எங்கிட்ட வருது, நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே சார். இப்போ கடைசியாக ஒரு கேள்வி. ஊனமுற்றோர்களை மாற்றுத்திறனாளியாக மாற்றினது கலைஞர் பேர். அதுக்கப்புறம் ஒரு நல வாரியத்தை உருவாக்குனது ஸ்டாலின் அவர்கள். அவங்களுக்கான உரிமையை போராடும் பொழுது அவங்க வர்ற வழியிலே பஸ்லேயே அலையக்கா தூக்கின்னு போகிறதும், போராட்டத்துக்கு வர்றதுக்கு இடத்துக்கே விடாமல் அங்கேருந்து குண்டுகட்டாக தூக்கிட்டு போய் வேற ஒரு இடத்துல வச்சு அவர்களோட போராட்ட உரிமையை கூட மறுக்கப்படுறதை வந்து சரியாக தவறா? நீங்கள் தவறு ஏன் அந்த அரசு செய்கிறாங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல? நிச்சயம் கேள்வி. அது அரசு நார்மலான பர்சன் என்னைய நீங்கள் தூக்கிட்டு போனால் நான் திரும்பி வந்துடுவேன். ஐயா, இவங்களுக்கான ஒரு 14 வழிகாட்டுதல்களை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கு. ஒரு மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் வருது அப்படின்னா 14 டைரக்ஷன். நசரத்துல்லா எதிர் தமிழ்நாடு அரசுங்கிற வழக்கில் 2011 அப்போ பார்வையற்றவர்கள் போராட்டம் பண்ணாங்கன்னு கொண்டு போய் விட்டாங்கல்ல, அப்போ நசரத்துல்லா இதை வாங்கியிருக்கிறாங்க. இந்த 14 கமெண்ட், இது 14 டைரக்ஷன்ஸில் கமாண்ட்மெண்ட் அதுவும் ஃபாலோ பண்ணப்படலை. அப்போ மாற்றுத்திறனாளிகள் ஆணையம் இதை நிச்சயமாக கணக்கில் எடுத்துக்கணும். இதை கணக்கில் எடுத்து ரிப்போர்ட் கேட்க வேண்டிய தேவை. இதை விட கொடுமையெல்லாம் நடந்துச்சு அதிமுக ஆட்சியில். அவங்கள குண்டுகட்டா ஸ்டேட் தாங்க, இல்லை குண்டுகட்டா தூக்கிட்டு போய் சுடுகாட்டில் விட்டு வந்த கேவலமான விஷயங்கள்லாம் நடந்தது. அது மிகப்பெரிய அயோக்கியத்தை. நாங்கள் உள்ள பாத்ரூம் உள்ளாமல் எங்களை அடைச்சி வச்சிருந்த போது நீங்கள் வந்து பேட்டி சார், இது இந்த போராட்ட களம் தொடர்ச்சியாக இருந்துட்டு. இப்போ நாங்கள் என்னுடைய கருத்து என்னன்னா, நீங்கள் திரும்ப திரும்ப நம்ம உட்காந்து அவங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க சார், நாங்கள் போராட்டம் என்பது வீக் ஆகிற மாதிரி இருக்குது, நாங்கள் இவருக்கு ஒரே நிமிஷம் பார்கெனிங் பவர் நம்ம ஜாஸ்திப்படுத்தி ஆகணும் சார். நாங்கள் பெனிஃபிஷியரிஸ்னா அந்த அம்மா அப்படின்னு நிற்கிற இடத்துல நாங்கள் நிற்க விரும்பலை சார். ஐ திங்க் எங்களுக்குன்னு ஒரு மனித மாண்பும் மனித உரிமையும் இருக்குது. அப்போ நாங்கள் டிமாண்ட் பண்ணுற இடத்துல, டிமாண்டுன்னு சொல்கிறது வந்துங்க ஐயா கோரிக்கை இல்லைங்க, இது என்னுடைய உரிமை, எனக்கு கொடுங்க, அதிகாரத்தில் கேட்கணும் சார். இல்லைன்னா எங்களுக்கு ஐயா நான் இன்னொன்று சொல்கிறேன், ஒரு மீட்டிங் நடக்குது தோழர், என்ன மாற்றுத்திறனாளிகள் பற்றி அந்த சப்ஜெக்டே தெரியாத ஆள் அங்கே ஒரு சேர் போடுது, அந்த சேரில் துண்டு போடுறாங்க, அந்த துண்டு போட்ட சேர்ல அவர் உட்கார்றாரு. விச் இஸ் வாட் சார், விச் இஸ் ஜஸ்ட் அதிகாரத்தை காட்டக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்குது சார். டிசபிலிட்டி பற்றி புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு தனி ஏரியா. அது இப்போ சமூக நீதி இல்லை அந்த இடத்துல, சம வாய்ப்பும் இல்லை, சமூக நீதியும் இல்லை அந்த இடத்துல. நான் ரொம்ப பர்டிகுலராக கேட்கறது, சமூக நீதி பேசக்கூடிய எனக்கு பர்டிகுலராக சமூக நீதியை பாதுகாப்பு, அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் என்னுடைய தாழ்மையான கருத்து என்னன்னா, ஒரு பர்சன் வித் டிசபிலிட்டியை ஒரு எம்எல்ஏவாகவும் ஒரு மாற்றுத்திறனாளியை அந்த துறையின் அமைச்சராகவும் மாற்றுங்க. அவங்க அப்படி மாற்றும் பொழுது தான் இதுக்கான ஃபுல் 360 டிகிரி வருங்கிறது தான். இப்போ சமூக நீதிங்கிற அந்த கான்செப்ட் இருக்குல்ல சார், அது வந்து சமூகத்தால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான நீதி மட்டும் இல்லை சார், அது வந்து உடலால் ஒடுக்கப்பட்டவர்களுக்குமான நீதியும் கிடைக்கும் பொழுது தான் சார் அது 360 டிகிரியாக மாறும். அதற்கான நோக்கத்தில் ஃபர்ஸ்ட் லெவல் இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் அது சரியாக வரணும். இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா, இது இப்படி கொடுத்ததுனாலே மட்டும் நடக்காது சார். நீங்கள் இன்னொரு ஒரு கேள்வி சார், 12,000 வேகன்சிஸ் இருக்குது சார் படிப்பில், என்ஜினியரிங்கில். போன வருஷம் 131 பேர் தான் சார் எடுத்துருக்காங்க. 12,000 எங்கே இருக்குது, 131 இருக்குது. எம்பிபிஎஸ்ல 120 சீட்டு சார், அதில் 49 சீட்டு கூட ஃபில்லப் ஆகலாம், மீதி அவ்வளோமே எங்கள் பேர். இது எல்லா இடங்கள்லையும் எங்களுக்கு இந்த சிக்கல் இருக்குது. அப்போ இந்த சிக்கல்களை களையிறது எங்கே தான் போகுது சார்? பொலிட்டிக்ஸ் இல்லை சார், நாங்கள் அந்த சீட்டுலாம் எங்கே போகுது? காலியா இருக்கு. காலியா இல்ல சார், தேங்க்யூ. இது என்ன ஆயிடுதுன்னா வேற ஒரு பயன்படுத்துறாங்க. அப்ப வேணும்னு காசுக்காக வேற ஒருத்தவங்களுக்கு அந்த சீட்டை ஃபில் பண்றாங்களா இல்லையா? இல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட்ல வேற ஒருத்தருக்கு ஃபில் பண்றாங்கன்னு எடுத்துக்கிறேன். காசுக்காகங்கிறது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மென்ட். இல்ல எனக்கு தெரியல. திறமையானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இல்லையா அப்படின்றத கேள்வி இருக்கு. அது கேட்குற இடத்துல நாங்களும் இல்லை,
அது இருந்தாலும் எங்களுக்கு தெரிய வரதும் இல்லை. இப்போ ஒரு 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 விஷயம் என்னன்னா, போன வருஷம் நல்ல விஷயம் சிலதில் வந்துக்குன்னா ஸ்போர்ட்ஸ் எம்பிடின்னு ஒன்று இருக்குல்ல சார், ஃபிசியோதெரப்பி இல்லை, YMCA காலேஜில் ஸ்போர்ட்ஸ், அந்த ஸ்போர்ட்ஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்பை அரசாங்கம் பேசி வாங்கிட்டாங்க. இன்ஜினியரிங்கில் இவ்வளோ நாளாக இல்லாமல் சீட்டு வந்து இன்ஜினியர் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த சில படிப்புகளுக்கு இந்த மாற்றத்தினாலே தான் படிக்க முடியும்னு இருந்துச்சு, அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் அந்த செய்தி போய் சேர்றதில்ல சார். ஐயா நீங்கள் DIPR இருக்குல்ல, ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், நம்ம DIPR மாற்றுத்திறனாளிகள் பற்றின ஒரு செய்தியை எங்களுக்கு தெரிகிற மாதிரி போடணுமா இல்லையா? இப்போ பார்வையற்றவர்களுக்கு அந்த ஸ்க்ரீன் ரீடர் இருக்குது, அதை கொண்டு வரணும். அப்போ நாங்கள் சொல்லும்போது என்ன வருதுன்னா, அது வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டோட வேலை, இது இந்த டிபார்ட்மெண்ட்டோட வேலைன்னு தள்ளி விடுறதுக்கு. அப்போ அந்த இடத்துல அதை கேட்கறதுக்கு ஆணித்தரமாக இது உங்கள் வேலையும் கூட, ஸ்டேட் ஹேஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். ஓகே சார், தேங்க்யூ. ரொம்ப ஆழமான கருத்துக்களையும் உங்களுடைய தெளிவான பதிலையும் முன் வைத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு தளத்தில் நம்ம அதை தொடர்ந்து சந்திக்கலாம், விவாதிக்கலாம். தேங்க்யூ. நேயர்களே வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற நல்ல வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தர இருக்கிறோம். உங்களுடைய அங்கீகாரம் என்பது எங்களுடைய சேனலை நீங்கள் பின்தொடர்வது, மற்றவங்களுக்கு நீங்கள் பகிருங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.